அன்பான நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் ஈரான் மீது ஒரு தரைவழி தாக்குதலை தரைவழி போரை ஆரம்பித்தது குறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அக்சியோஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டின் மீது கடல் வழி தரைவழி எந்த வழி முற்றுகையாக இருந்தாலும் உடைத்தெறிவதற்கு லட்சக்கணக்கான ஈரான் குடிமக்கள் தயார் என்பதை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மீண்டும் அமெரிக்க ஆதரவு கப்பல்கள் ஹார்முஸில் தாக்கப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். பல மாதங்களாக இடம்பெற்று வரும் போரில் ஈரானை பலவீனப்படுத்தவும் முடியவில்லை. அமெரிக்கா ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள், ஆயிரக்கணக்கான போர் விமானங்களை வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திவிட்டார்கள். ஈரான் முழுவதும் சல்லடை போட்டு தாக்கிய பின்னரும் ஈரான் இராணுவ திறன்களையோ அல்லது அமெரிக்கா மீது, அமெரிக்க நிலைகள் மீது, இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் எதிர்த்தாக்குதல் திறனையோ இவர்களால் முறியடிக்க முடியவில்லை. அமெரிக்காவினுடைய கடல் வழி முற்றுகை, போர்க்கப்பல்கள், விமானந்தாங்கி கப்பல்கள், அதிநவீன ஃபைட்டர் ஜெட் அனைத்தையும் பயன்படுத்தியும் ஈரான் மீது அமெரிக்காவால் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தரை வழியாக ஈரானுக்குள் ஒரு தாக்குதல் நடத்துவது குறித்து நெதன்யாகு ஏற்கனவே அமெரிக்கா சென்ற சூழ்நிலையில் நெதன்யாகுவும் ட்ரம்பும் தீவிரமான ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி அமெரிக்க ஊடகங்களில் இன்று முக்கிய செய்தியாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த தரைவழி தாக்குதல் திட்டம் பல்வேறுபட்ட கட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டு அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அப்படி வெற்றி கொள்ள முடியாதென்று அதிலிருந்து பின்வாங்கியிருந்தார்கள். மீண்டும் இந்த திட்டம் குறித்து பரிசீலனை செய்திருக்கின்றார்கள். அதே போல் ஈரானினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய ஈராக், பாகிஸ்தான், துருக்கி, துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆர்மீனியா, அஜர்பைஜான் உட்பட அண்டை நாட்டினுடைய எல்லை கடப்புகளை கட்டுப்படுத்துவதனூடாக ஈரானின் இறக்குமதி ஏற்றுமதியை மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளாக்கி ஒரு பொருளாதார தடைகளை அல்லது பொருளாதார ரீதியாக ஈரானை முடக்கும் திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் முன்பே கைக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தான். ஆனால் இவற்றின் மூலம் ஈரானை கட்டுப்படுத்த முடியுமா என்று சொன்னால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்து எதிர்வரும் நாட்களில் ஈரானின் எரிசக்தி எரிவாயு கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த இருப்பதான ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ புதிய தாக்குதல்களை எங்களுடைய எரிவாயு எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தினால், எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடங்குகளை குறிவைத்தால் இந்த பிராந்தியம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எரிவாயு எரிசக்தி கட்டமைப்புகளை முற்றாக அழித்து விடுவோம் என்று குறிப்பாக சில எண்ணெய் கட்டமைப்புகள், எண்ணெய் வயல்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஐஆர்ஜிசி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எங்கள் உட்கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் யாருக்கும் ஒரு துளி எண்ணெயும் கிடைக்காமல் செய்து விடுவோம் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை. கவார் எண்ணெய் வயல், சவுதி அரேபியாவின் அப்காக் மற்றும் குரைஸ் வசதிகள், சவுதி அரேபியாவின் ருவேஸ் சுத்திகரிப்பு நிலையம், யாக்கும் வயல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான வயல், கத்தாரில் இருக்கக்கூடிய ராஷ் லபான் எலனஜ் கத்தார், புர்கான் எண்ணெய் வயல், குவைத் சித்ரா சுத்திகரிப்பு நிலையம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய லெவி ஜாதான் சுத்திகரிப்பு எரிவாயு வயல்கள் தங்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகும் என்பதை ஈரான் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் ஏற்கனவே கூறிவிட்டார்கள், கண்ணுக்கு கண், நீ கண்ணை பிடுங்கினால் நாங்களும் கண்ணை பிடுங்குவோம். எங்கு எங்களுடைய உட்கட்டமைப்புகளை தாக்குகின்றாயோ உனக்கு இடம் கொடுத்த உன்னுடைய தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய நாடுகளின் உட்கட்டமைப்புகள் சுக்குநூறாக்கப்படும் என்பதுதான் ஈரானின் தெளிவான பதிலடியாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்கள் ஒரு சிக்கலான ஒரு நாட்களாக இருக்கும் என்று எண்ணப்படும் சூழ்நிலையில் அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்புடன் சென்ற 2 கப்பல்களை நேற்று ஹார்முஸ் ஜலசந்தியில் ஐஆர்ஜிசி ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தாக்கியிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஏற்கனவே கத்தார் அருகாமையில் ஒரு பாதையை அமைத்து அங்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம், எங்களுடைய இராணுவம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், நீங்கள் அச்சமின்றி செல்லலாம் என கூறி சில கப்பல்களுக்கு கோரிக்கை விடுத்தார்கள். இதை பல நாட்டு கப்பல்கள் ஏற்கவில்லை. அமெரிக்காவின் பாதுகாப்பில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு சில கப்பல்கள் இந்த அமெரிக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஹார்முஸ் வழியாக சென்றபோது அந்த கப்பல்களை துல்லியமாக ஈரான் தாக்கியிருக்கின்றார்கள். அதில் கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் தீப்பிடி தெரிந்துள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த கப்பல்களை நிறுத்துமாறு ஐஆர்ஜிசி எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் நிறுத்தாமல் சென்ற காரணத்தினால்தான் இந்த தாக்குதல் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
எனவே அமெரிக்க பாதுகாப்புடன் கார்மஸில் சென்றால் அல்லது அமெரிக்காவின் பேச்சை கேட்டு உங்களுடைய கப்பல்களையும் மாலுமிகள் பணியாளர்களின் உயிர்களையும் வீணாக இழந்து விட வேண்டாம் என்பது ஈரானின் கருத்தாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் மிக பிரமாண்டமான $120 மில்லியன் மதிப்புள்ள மேம்பட்ட F-35 ரக போர் விமானம் ஒன்று இன்றைய தினம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. இது அமெரிக்காவுக்குள்ளேயே கலிபோர்னியாவில் சாண்டியாகோவில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட போது திடீரென விமானம் மேலே சென்று சில நிமிடங்களில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அமெரிக்காவின் அதிநவீன ஸ்டெல்த் மேம்படுத்தப்பட்ட F-35 விமானத்தை சேர்ந்த வகை என கூறப்படுகின்றது. இந்த விமானம் என்ன காரணத்திற்காக வீழ்ந்து வெடித்தது என்பது தெரியவில்லை. ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது இயந்திர கோளாறு காரணமாக அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அண்மைய சில வாரங்களாகவே அமெரிக்காவுக்குள் இடம்பெறக்கூடிய விபத்துக்கள், சம்பவங்கள், துப்பாக்கிச் சூடுகள் இப்படியான விமான விபத்துக்கள் அதிகரித்திருப்பது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புவதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். காசா தொடர்பில் மிக முக்கியமான விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. காசாவில் இயங்கி வரக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள், ஹமாஸ் இயக்கம், பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் உட்பட 14 பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் தங்களின் ஆயுதங்களை சர்வதேச மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைப்பதற்கு தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும். காசா, வடக்கு காசா, தெற்கு காசா, மத்திய காசா, அத்தனை காசாவின் பிரதேசங்களிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறினால் மட்டும் நாங்கள் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்போம் என ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிகாத் உட்பட அனைத்து பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே வைத்தாலும் பாலஸ்தீன அரசியலில் இருந்தோ பாலஸ்தீன தேசிய கட்டமைப்பில் இருந்தோ விலகப் போவதில்லை என்றும் அதன் ஒரு அங்கமாக தொடர்வோம் என்றும் ஹமாஸினுடைய தற்போதைய முக்கிய தலைவர் காசிம் கம்மாத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே காசாவில் சர்வதேச கண்காணிப்பு படைகளை நிறுத்துவதும் இவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கும் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறுவதும் ஒரு புதிய பரிணாமத்தை இந்த பிராந்தியத்தில் கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவரை ஆயுதங்கள் ஒப்படைப்பதை முன்பு குறிப்பிட்டாலும் கூட ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம் என்று பாலஸ்தீன விடுதலை இயக்கங்கள் எப்போதும் முன்வந்ததில்லை. தற்போது ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக அகற்றப்பட்டால் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம் என அவர்கள் கூறியிருப்பது காசாவிலும் பிராந்தியத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமில்லை, இந்த சர்வதேச மத்தியஸ்தர்கள் கொண்ட படை, அமைதிப்படை, காசா அமைதிப்படை எவ்வாறு செயற்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்து அங்கு வரக்கூடிய சம்பவங்களை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த படையில் எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இடம்பெறுவது தொடர்பில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடுகள், கருத்து விமர்சனங்கள் இருந்து வருவதால் இவர்கள் எவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை வெளியேற்றப் போகின்றார்கள், சர்வதேச படைகளை எவ்வாறு நிறுத்தப் போகின்றார்கள், அதன் பின்னரே ஆயுதங்களை ஒப்படைக்கும் விடயம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைனுடைய தலைநகர் கிவ் மீது ரஷ்யா இடைவிடாமல் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவில் உக்ரைனுடைய தலைநகரம் சேதமடைந்துள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதுவரை இல்லாத தாக்குதல், ஒரே நேரத்தில் விமானங்கள் மூலம், ஏவுகணைகள் மூலம், ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதில் 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளையும் உக்ரைன் ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதுடன் பல ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்த போதிலும் சில ட்ரோன்கள் குடியிருப்புகள் அதிகமான பகுதிகள் மீது வீழ்ந்து வெடித்தது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. உக்ரைனுக்கு தங்களுடைய ஆயுத தளபாடங்களை உற்பத்தி செய்வதற்கான உரிமத்தை வழங்கி உக்ரைனிலேயே அமெரிக்க ஆயுத பிரதான தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பது, உக்ரைன் மண்ணிலேயே அவர்களுக்கு உரிமம் கொடுத்த ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க போகின்றோம் என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு விடயம் தெரிவித்திருந்தார். ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் தான் உங்களுக்கு தெரியுமே. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட நேற்று ஒரு பேச்சு, இன்றொரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று எந்த பேச்சுமே சுத்தமில்லாத பேச்சு என்று குறிப்பிடுகின்றார். நாங்கள் உக்ரைனில் பல ஆயுதங்களை உற்பத்தி செய்ய விரும்பினாலும் அமெரிக்காவின் பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி உரிமம் மற்றும் மிக முக்கியமான ஆயுதங்களுக்கான உரிமத்தை உக்ரைனுக்கு வழங்குவதில் மிகப்பெரிய அளவிலான ரிஸ்க் மற்றும் தடைகள், சிக்கல்கள் இருப்பதாக ட்ரம்ப் என்று தெரிவித்துள்ளார்.
மீண்டும் உக்ரைனுக்கு ஏமாற்றத்தை ட்ரம்ப் கொடுத்திருக்கின்றார். நேற்று அனைத்து ஆயுத உற்பத்தி உரிமங்களையும் வழங்கப் போகின்றோம் என்று பட்ரியோட் உட்பட பல ஆயுத உற்பத்தி நிறுவனங்களின் உரிமத்தை உக்ரைனுக்கு கொடுப்பதில் சிக்கல் என்று தன்னுடைய முடிவிலிருந்து பல்டி அடித்திருக்கின்றார். ட்ரம்பின் முடிவுகள் தான் தெரியுமே. ஸ்பெயினுக்குள் வட ஆப்பிரிக்க பகுதியான கேட்டாவில் 70,000க்கு மேற்பட்ட அகதிகள் கடல் வழியாக வந்தவர்கள், நீந்தி வந்தவர்கள் திடீரென ஊடுருவி உள்ளே வந்திருப்பதால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஸ்பெயின் அரசு இது தொடர்பான தீவிரமான ஆலோசனையில் இருப்பதாகவும், உள்ளே வந்தவர்களை எவ்வாறு தடுத்து வைப்பது அல்லது வெளியேற்றுவதா அல்லது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து ஸ்பெயின் மிக தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். திடீரென ஸ்பெயினுக்குள் 70,000க்கு மேற்பட்ட அகதிகள், சட்டவிரோத குடியேறிகள் உள்ளே நுழைந்திருப்பது ஸ்பெயினுக்குள் மட்டுமல்ல ஐரோப்பாவுக்குள்ளும் சற்று அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இது சார்ந்த அடுத்த என்ன நடவடிக்கையை ஸ்பெயின் அரசு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவை தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.